என்னோட ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ஒரு பட்டர் மில்க் பண்ணலாமா? இதுக்கு நான் வந்து இஞ்சி, புதினா, கருவேப்பிலை, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துப்பேன். வீட்டில் உர ஊற்றி வச்சுருக்கிற கெட்டி தயிர் எடுத்துப்பேன். ஒரு மிக்சி ஜாரில் நான் இப்போ காமிச்ச இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி, புதினா, கருவேப்பிலை, ஜீரகம், அதோடு சேர்த்து பெருங்காயத்தூள், உப்பு போட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஜீரகம்லாம் கடிப்பட்டுடும். அதுக்கப்புறமா கெட்டி தயிரில் உங்களுக்கு தேவையான அளவு, இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் செய்கிறேன், அதுக்கு ஒரு 50 ml ஆஃப் தயிர் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தயிரில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் எல்லாமே தனியாக வந்துடும். தட் இஸ் கால் பட்டர். ஆக்சுவலி இந்த மசாலாஸ்லாம் சேர்க்காம நீங்கள் மோர் அடிச்சு பாருங்களேன், பட்டர் வரும். அந்த பட்டரை நீங்கள் சாப்பிட்லாம். வயிற்று புண்ணு, வாய் புண்ணு, ஹீட் அதிகமாக இருக்குல்ல, அவங்களுக்குலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது பட்டர் மில்க் எடுத்துக்கிறோம்ல, அதை வந்து இப்படி எடுத்துட்டு ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா செம்மையான மசாலா பட்டர் மில்க் தயார். இதை நான் எதுக்காக குடிப்பேன் அப்படின்னா, ஜென்ரலாக குடிக்கிறத தாண்டி தண்ணி மட்டுமே நம்மளால் குடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ தாராளமாக 2 லிட்டர் பட்டர் மில்க்கு 100 ml ஆஃப் தயிரில் 2 லிட்டர் பட்டர் மில்க் செய்யலாம். நான் செய்வேன். அப்படி தான் செஞ்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போல்லாம் தாகமாக இருக்கோ, தண்ணி குடிக்க பிடிக்கலையோ அப்போல்லாம் செய்வேன். இப்போ நான் பட்டர் மில்கோட என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சியா சீடும் ஃப்ளாக்ஸ் சீடையும் ஊற வச்சுருந்தேன். அதை கலந்து எடுத்துக்கிட்டேன். செம்ம ஃபில்லிங்காகவும் எனர்ஜெட்டிக்காகவும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.